ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷகுட்டி ஃபேமிலி. இப்போ பார்த்திங்கன்னா விடிய வந்து நான் வந்து மிக்சர்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி பண்ணிட்டேங்க. காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம் இட்லியெல்லாம் செஞ்சு சட்னி சாம்பார் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு தாங்க எங்கள் அக்காலாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தப்பா பொண்ணு அக்காலாம் வந்திருந்தாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மத்தியானத்துக்கு தேவையான அந்த சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு நீட்டாக பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு இவங்கெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாங்க பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் என் பையன் பாருங்கள், இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே இருந்துச்சு, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அக்கா பசங்களுக்கு என் பசங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அக்கா பொண்ணு காலேஜ் போயிட்டாளுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பாதாம்பால் வாங்கி கொண்டாந்து வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள் மிக்சர் தேய்ச்செல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு கொண்டாந்து வச்சாச்சு. ஏன்னா நேற்று நைட்டு படுக்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் படுத்தாங்களா. இன்னும் வந்து அதுக்கு வந்து அந்த கடலைப்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் வந்து இன்னும் ரெடி பண்ணலைங்க. மிக்சர் தேய்ச்சி கொண்டாந்து வச்சதோடு சரி. இப்போ என் பொண்ணு தாங்க ஐஸ் சாப்பிட்டுட்ருக்கா. அங்கே பாருங்கள், இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸுங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன், என் பொண்ணு கொடுத்தா சாப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிக்கிச்சிங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குட்டீஸுக்கு மட்டும்தான் வந்து ஐஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எங்களுக்குலாம் வாங்கிட்டு வரலைங்களா. இப்போ பாருங்கள் மத்தியானம் லஞ்செல்லாம் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. சிம்பிளாக தாங்க பண்ணோம், ரொம்ப அதிகமாகலாம் பண்ணல. எனக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அதனால் ஐஸ் சாப்பிட்றங்காட்டி பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஸ்வீட் எது வேண்டான்னு சொல்லுங்காட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் பாயாசம்லாம் கூட வைக்கலிங்க. சிம்பிளாக பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், தக்காளி ரசம், அவ்வளோ. அப்புறம் பார்த்திங்கன்னா எருமை தயிர், அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எங்கள் அக்காவும் 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிந்தலை 3 வந்து எண்ணெயில் பொரித்து பார்த்திங்கன்னா இப்போ அதை தான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். இப்போ கொஞ்சம் கோயில் போகிறக்கு டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா விட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதை தாங்க வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த மிக்சர் புளியிறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஏன்னா அதுதான் இருக்குல்ல கஷ்டமான வேலை பாருங்கள். அதனால் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டுக்க மாட்டேன். இந்த ரெடி பண்ணுற வேலைலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா கூட்டம் தான் பார்த்துக்குவாங்க. அந்த அப்படியே மாடலாக எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டாங்களா. இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தூளாக வந்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகணும் பாருங்கள். இப்போ அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து நீ அடுத்தது சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இதை வந்து குலுக்கி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா பக்கம் கலக்கணும் பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா மிக்சருக்குள்ளே அதிகமாக வந்து நிலக்கடலை பருப்பு அதிகமாக எனக்கு இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் தான் பக்கத்தில் இருந்து நல்லா கலக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா மாற்றி போட்டு 2 பேர் 2 பாத்திரத்தில் போட்டு குலுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து எல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து மத்தியான டைம் தாங்க போனோம். அம்மா வீட்டு குலதெய்வ கோயில் வந்து பக்கத்தில் இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நைட் டைம் போனோம். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரமாக போகணுங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மத்தியான டைமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து எல்லாம் கிளம்பிட்டோம். ஏன்னா இது வந்து நைட் டைம் போகிற அளவுக்கு வந்திங்கன்னா எல்லோரும் போயிட்டு வரனா கொஞ்சம் ஒத்து வராது. இது வந்து பஸ்க்கு போகலாம் அல்லது பார்த்திங்கன்னா காரில் போகலாம். நாங்கள் வந்து கார்லேயே கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க. இப்போ நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி 1 மணி, மத்தியானம் 1 மணி, நல்ல வெயிலில் தான் போனோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா தேர்க்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ வந்து எப்போவுமே வந்து இந்த தேர்க்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் தான் பார்த்திங்கன்னா மத்தியான டைம் வந்து தேர்க்கடை அதிகமாக இருக்காது. இருந்தாலும் யாரும் போக மாட்டாங்க, நைட் டைம் தான் விரும்புவாங்க. இது பார்த்திங்கன்னா நாங்களாம் மத்தியான நேரமே போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா கொஞ்சம் தூரமாக போகணும் பாருங்கள். குட்டீஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறனா சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா மத்தியான டைம் தான் போவோம். இப்போ பாருங்கள் ஷார்ட்ஸ்லாம் வந்து இந்த தேரெல்லாம் காட்டியிருப்பேன் வீடியோவில். இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துவிட்டோம். ஒரே டைம்லேயே பார்த்திங்கன்னா வர முடியல. 2 ட்ரிப் தான் அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. காரில் வந்து ஒரே டைமில் வந்து எல்லோரும் வர முடியல. போனோடனே பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து இந்த செராமிக் பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு, அடுக்கி வச்சுருந்தாங்க. சரி, அக்காவோடலாம் வந்து செகண்ட் ரவுண்ட் வர்றதுக்குள்ளே நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பலாம், அப்படி போய் உள்ள வந்து சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து உள்ள முன்னாடி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்க்கு தாங்க நின்றுட்டுருக்கோம். அக்கா பார்த்திங்கன்னா சூடம் எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அந்த தேரத்தை வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்தந்த இடத்துல வந்து நில சேர்த்துட்டு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தான், இப்போ நான், என் பொண்ணு, அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா சித்தப்பா பொண்ணு 3 பேரும் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறோம் பாருங்க. நாங்கள் தான் போகிறோம். கோயிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு மத்தியான நேரம்னால வெயிலுங்காட்டி பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லைங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்றக்குள்ள எங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே மத்தியான டைம் வந்து கோயிலில் கூட்டம் இருக்காது பாருங்கள். பசங்களை கூட்டிகிட்டு போயும் கும்பிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. இது வந்து சிவகிரி வேலாயுத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முருகருக்கு தான் வந்து முதன்மையானது.
ஆனால் ஈஸ்வரரும் இருக்கிறாருங்க. இது வந்து காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி அம்மா இருப்பாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா நாங்கள் ஈஸ்வரன் கோயிலில் வந்து என்னென்ன சாமியெல்லாம் இருக்குமோ அது எல்லா சாமியுமே இங்கேயும் வந்து இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து சுற்றி தாங்க கும்பிட்டு வர்றோம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பிள்ளையார் எப்படி எங்கள் குலதெய்வ கோயிலில் சொன்னால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து 3 பக்கம் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரனோடனே பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற பிள்ளையார் அதை தான் கும்பிடுவோம். இது வந்து 2வது பிள்ளையாருங்க. இது கொஞ்சம் உள்ள தள்ளி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து 3வது பிள்ளையாருங்க. மொத்தம் 3 பிள்ளையாரையும் காட்டியாச்சு. இது வந்து மூல விநாயகர் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குரு தட்சிணாமூர்த்திங்க. ஒவ்வொரு சாமியும் பார்த்திங்கன்னா கும்பிட்டு நாங்களும் வந்து போயிட்டே இருந்தோம். ஆனால் வெயில் பயங்கரமாக இருந்துச்சுங்களா. ஒவ்வொரு பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா நான் பாப்பாவை தூக்கிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. இது வந்து பிரம்மா. மரம் இருக்கிற பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளுன்னு இருக்கிறாப்புல இருக்குங்க. மரம் இல்லாத சைடு பார்த்திங்கன்னா பயங்கர சூடு. ஏன்னா 1 மணி 2 மணிக்கு பார்த்திங்கன்னா என்ன வெயில். இது வந்து சண்டிகேஸ்வரருங்க. செம்ம வெயிலாக இருந்துச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா குட்டீஸில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் யோகா கிளாஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மனவளக்கலை மன்றமாக எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வருஷமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா மேப் மாதிரி சார்ட் மாதிரி வச்சு அது பெருசாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அட்டையிலே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சாமி மாதிரியே ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னமோ உள்ள சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அதை போய் கேட்க விரும்பலைங்க. அதனால் நான் போகலை. இப்போ வந்து உள்ளதாங்க சாமி கும்பிட போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அக்காலும் அம்மாவும் போய் அது என்னென்னு கேட்டு வரண்டு போனாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் தான் வந்து சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். இது வந்து காசி விஸ்வநாதர், இது வந்து காசி விசாலாட்சி அம்மையார். இது இன்றைக்கி வந்து நடராஜர் தரிசனம். சாயங்காலம் 4-5 மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து நந்தவனம் அழிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு இது நடக்கும், ஒரு விசேஷம் நடக்கும். இது தாங்க எங்களுடைய சிறப்பு வேலாயுத சுவாமி முருகர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ராஜ அலங்காரத்தில் நீட்டாக பார்த்திங்கன்னா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா கலையாக அம்சமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஏன்னா முருகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் பார்க்குறது வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சுற்றி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. சூரிய பகவான், சந்திர பகவான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே பார்த்திங்கன்னா இடும்பன் சாமியும் வந்து கும்பிட்றதுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த தூண்கல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் வந்து ஆஞ்சநேயர் வந்து சிலை இருக்கும். இதைத்தான் வந்து நாங்கள் எப்போவுமே லாஸ்ட்டாக கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் கீழே உட்காருவோங்க. ஏன்னா கோயிலுக்குன்னு போனோம் அப்படின்னா வந்திங்கன்னா மடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருக்கணும் பாருங்கள். முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயில் விட்டு வெளியே வந்துட்டோம். அக்கா வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே வரலிங்க. அவங்க வந்து வேறு ரீசன்னால பார்த்திங்கன்னா உள்ளே கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா வெளியே தேர்க்கடை சுற்ற போயிட்டாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன டைம் தான் பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஓவராக இருக்குது. அது இல்லாமல் நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பசங்களை வந்து நாங்கள் வந்து எந்த சாமானுமே அதிகமாக வாங்குறதுக்கு விடலை, விளையாட்டு சாமானமெல்லாம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லாவே சிக்கிக்கிட்டோம். ஏன்னா பகல் டைம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்கடையாக போய் ஒவ்வொரு கடையில் அது என் பொண்ணுன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ஐட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டாளுங்க. ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷு, ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரு, இன்னொரு கடையில் பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள்ஸு, இப்படி மாற்றி இப்போ பாருங்கள். இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரிங்ஸு. வீட்டிலருந்து போகும்போதே பார்த்திங்கன்னா அம்மா வந்து எனக்கு வந்து அழகாக ஒரு மோதிரம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாலுங்களா. சரின்ட்டு பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு தான் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா வந்து குட்டி வரலுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி மோதிரம் தேடுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல டிசைனாக என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து கொடுத்துட்டோம். ஒவ்வொன்றும் போட்டு பார்த்தாங்க. என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து எடுத்தோம். ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா இது வேணும் அது வேணும் பிள்ளைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்கள். ஏன்னா கோயிலிருந்து வெளியே வந்த உடனே வந்து என்னென்ன ஐட்டம் வேணும் பாப்பா ஃபஸ்ட்டு எங்களை விட பார்த்திங்கன்னா அவள் தான் ஒவ்வொரு கடையாக போய் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தா. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டு எல்லாம் ஒவ்வொரு ஒரு கடை கூட விடலைங்க. போன டைம் பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஓவராக இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து அப்படியே அலங்காமல் எல்லாத்தையும் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து என் பொண்ணும் பையனும் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ஐட்டம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து செராமிக் பாத்திரம் 2 இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அழகாக டிசைனாக இருந்துச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஒன்று வாங்கிக்கலான்னு அக்கா 2 வாங்கினாங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் 1 வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிவி மேலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷோகேஸ் எல்லாம் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைனாக அழகாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கலிங்க. ஆனால் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கள் அக்காலாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் வேணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. என் பையன் வந்திங்கன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு ரசம்லாம் தனித்தனியாக ஊற்றிட்டு போகிறதுக்கு பாத்திரம் வேணும்னு சொன்னானுங்களா. சரி அதுக்காக பாத்திர கடைக்கு போகாட்டி என்ன சின்ன ஐட்டம் தானேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பசங்களுக்காக பார்த்திங்கன்னா அதே வந்து நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தேர்க்கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கிக்கிட்டோம்.
இனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்திரம்லாம் எடுத்து முடிச்சாச்சுங்க. இனி ஐஸ்கிரீம் கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அவ்வளோதான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.